கல்வியால் உயர்ந்த சமூகம் ஒருபோதும் வாழ்வில் பின்தங்கியதில்லை. மலேசிய இந்திய சமூகமும் இதில் விதிவிலக்கல்ல. மற்ற சமூகங்களுக்கு ஈடாக கல்வியில் சாதிக்க துடிக்கும் இந்திய சமூகம் அண்மைய காலமாகவே அந்த இலக்கை அடைய பெரும் முனைப்பு காட்டி வருகிறது. 2024 SPM தேர்வில் ஏராளமான இந்திய மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதே அதற்கு சான்று. அவர்களின் வெற்றி அடுத்து வரும் மாணவர்களுக்கும் ஒரு உந்துதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இதோ அவர்களின் அனுபவ பகிர்வு உங்களுக்காக. SPM 11 பாடம் எடுத்திருந்தேன். அந்த தேர்வு பத்தியே கிடைச்சிருக்கு. அது தமிழ் மொழியும் இலக்கியமும் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய ஆசிரியர், அதுக்கப்புறம் கடவுள். ரொம்ப நன்றி. இந்த யூனிவர்சிட்டி நன்றி. எனக்கு 8A கிடைச்சிருக்கு. இதுலயும் முக்கியமா தமிழ் மொழியிலும் தமிழ் இலக்கியத்திலும் நான் A பெற்றுள்ளேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு காரணம் என்னோட பெற்றோர், ஆசிரியர், இறைவன் துணை, என்னோட நண்பர்கள் எல்லாருமே தான். அனைவருக்கும் நன்றி. நானும் 8A பெற்றுள்ளேன். அது வந்து தமிழ் மொழியும் இலக்கியமும் உள்ளது. இதற்கெல்லாம் காரணம் என்னோட பெற்றோர்களின் சப்போர்ட், ஆசிரியர், என்னோட தமிழ் ஆசிரியரின் சப்போர்ட் மற்றும் என்னோட கடின உழைப்பால் நான் இந்த தேர்ச்சி. இந்த ரிசல்ட் வந்து எனக்கு முதல்ல ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் 5 ஏக்கள் இல்லை 6 ஏக்கள் தான் எதிர்பார்த்தேன். பட் வந்து நான் இவ்வளோ நல்ல ரிசல்ட் எடுத்து வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நான் வந்து பாசிட்டிவ் கொஸ்டின் செஞ்சேன், ஆக்டிவிட்டி செஞ்சேன், ஆசிரியர் சொல்கிற டெக்னிக்லாம் வந்து கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. குறிப்பாக எங்கள் அம்மா, மதியரசி, அப்புறம் அப்பா, ஆசிரியர்கள். இந்த ரிசல்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I feel very happy and proud of my achievements. I always revise 3 hours a day, and discipline is very important so that you don't get distracted easily. I want to thank my Amma Suganya and my Appa Punyamurthy for all their time and sacrifice, as well as I want to thank my teachers and friends who have guided me to succeed. இன்றைய வெற்றி என்னோட சுய முயற்சி, என்னோட குடும்பத்தோட ஆதரவு, என்னோட ஆசிரியர்களோட உழைப்பு இல்லாமல் இன்றைய வெற்றி நடந்திருக்காது. இந்த வெற்றியும் இந்த பயணமும் இதோட நிறுத்தாம நான் இன்னும் பல முயற்சிகளையும் பல உழைப்புகளையும் போட்டு பல பேர் பொறுமையாக வாழ்வேன். என்னோட குறிக்கோள் நான் ஒரு மருத்துவராகணும். எதிர்காலத்துல கண்டிப்பா பல பேர் போற்றும்படியாக பல பேருக்கு உதவும் ஒரு நல்ல மருத்துவராக இருப்பேன்னு நான் நம்புறேன். SPM-இல் 11A+ கிடைத்ததுக்கு என்னோட முயற்சிகள் காரணம். அதுல முதலாவது முயற்சி படிவம் 4லிருந்தே நான் வந்து படிக்க தொடங்கிட்டேன். இதனால வந்து படிவம் 5ஓட பாடங்கள்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு போதுமான கால அவகாசம் இருந்தது. என்னோட இந்த அடைவு நிலைக்கு பல பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அதுல முக்கியமா என்னோட பெற்றோர்களுக்கு வந்து நான் நன்றி கூற விரும்புறேன். அவங்க எனக்கு சிறந்த அறிவுரைகள்லாம் கூறியிருக்காங்க. அதோடு இல்லாம என்னோட ஆசிரியர்களும் எனக்கு நிறைய சிறந்த அறிவுரை கூறி எனக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. SPM ரிசல்ட்டில் 9A எடுத்துள்ளேன். நான் இவ்வேளையில் என் குடும்பத்தாருக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இலக்கை வைப்பது பெரிதல்ல, அதற்கேற்ற உழைப்பை போட வேண்டும். அப்போதுதான் வெற்றி கோட்டினை தொட முடியும். அதற்கான உதாரணம்தான் இவர்கள். உரிய உழைப்பை போட்டு இன்று வெற்றியை அறுவடை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவர்களை போன்ற இன்னும் பல சாதனை மாணவர்களின் அனுபவங்களையும் மகிழ்ச்சியையும் உங்களுடன் பகிர உள்ளோம். பார்க்க மறவாதீர்கள்.